அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க ஹஜ்ஜாஜிமார்களே, 2026ஆம் ஆண்டு ஹஜ்ஜி கமிட்டியின் மூலமாக அப்ளை செய்து ஹஜ்ஜிக்கு செல்லலாம் இருக்கக்கூடிய ஹாஜிகள், அல்லாஹுடைய கிருபையில் பெரும்பாலான ஹாஜிகள் அப்ளை செய்திருப்பாங்க. நம்மளும் அல்லாஹுடைய கிருபையில் செய்து கொடுத்தோம். இன்னும் அந்த ஹஜ்ஜினுடைய ஃபார்ம் அப்ளை பண்ணுவதற்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே பாக்கியாக இருக்கிறது. ஜூலை 31 வரைக்கும் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருடந்தோறும் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடியதும் வழக்கமாக இருந்தாலும் இந்த ஆண்டு அதையெல்லாம் நம்பிக்கிட்டு யாரும் இருக்காதிங்க. ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாரும் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. அடுத்தபடியாக அப்ளை செய்யக்கூடிய தனிப்பட்ட முறையில் நீங்களே அப்ளை செய்கிறதா இருந்தால் சில விஷயங்களை புதியதாக இணைச்சிருக்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்து அந்த ஆப்ஷனை எஸ் ஆர் நோ கொடுக்கணும். பொதுவாக உங்களுடைய ஆவணங்களை எல்லாம் அப்லோடு செய்துட்டு எஸ் ஆர் நோ கொடுக்கக்கூடிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இந்த ஆண்டு ஃபுட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. மக்காவிலும் மதினாவிலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹஜ்ஜி கமிட்டியில் சென்ற ஹாஜிகளுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்களாம். அது எஸ் ஆர் நோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உணவு வேண்டுமா வேண்டாமா, கேட்ரிங் சர்வீஸ் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம், உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி எஸ் ஆர் நோ கொடுத்துருக்குறாங்க. சில பேர் எஸ் சொல்லியிருக்கிறாங்க, சில பேர் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா காஸ்ட் அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்ட்ரா காஸ்ட் எவ்வளோ வரும்? உதாரணத்துக்கு நம்ம ரெகுலராக யதார்த்தமாக 3.5 லட்ச ரூபா கட்டுறோம்னு சொன்னால் 25,000 வரலாம், 40,000 வரலாம், 50,000 வரலாம். எவ்வளோன்றது அது மென்ஷன் பண்ணலை. அது கன்ஃபார்ம் ஆனதற்கு பிறகு தான் அது மென்ஷன் பண்ணி அந்த அமௌண்ட்டை வாங்குவாங்க. நம்ம எஸ்ன்னு கொடுத்துட்டா கட்டாயம் அந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்தி ஆகணும். இல்லாட்டா அதை ரத்து செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் காசு எவ்வளோன்றதை தாண்டி முதல்ல கவர்மெண்ட் சர்வீஸ் மக்கா மதினாவில் ப்ரொவைட் பண்ணுறதுனால அந்த உணவு எப்படி இருக்கும் அப்படின்றதும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ எனவே இந்த வருஷத்துக்கு பிறகு தான் அது எவ்வளோ காஸ்ட் பண்ணுறாங்க, அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்றதும் தெரிய வரும். ஸோ பெரும்பாலான ஹாஜிகள் அதை தெரிஞ்சு வேணான்றாங்க, நோன் போட்டுறாங்க. சில பேர் பரவாயில்ல இருக்கட்டும், எஸ், ஒருத்தர் 2 பேர்னா எஸ் கொடுத்துட்றாங்க, 4 பேர் 5 பேர் குரூப்பாக போகிறவங்க வேண்டானோ அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அதை பார்த்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிடுங்க. அடுத்து ஷார்ட் பீரியட் 20 நாட்களுக்கு மட்டும் செல்லக்கூடிய ஷார்ட் பீரியடையும் இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 20 நாள் மட்டும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு அமௌண்ட்டு குறையும். எவ்வளோ அமௌண்ட்டுன்றதும் அதுக்கும் மென்ஷன் பண்ணப்படலை. சரிங்களா? இந்த மாதிரி புது ஆப்ஷன்ஸ்லாம் இந்த ஆண்டு நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, புக் பண்ணுங்கள். இப்போ சமீபத்தில் நான் தெரியாமல் எஸ் கொடுத்துட்டேனே, தெரியாமல் ஷார்ட் பீரியட் கொடுத்துட்டேனேன்னு சொல்லி யாரும் நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உடனே உங்களுடைய கவர் கன்ஃபார்ம் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், எம்பின் நம்பர் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்குள்ளே போய் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எடிட்டிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னும் அடுத்து தஞ்சாவூரை சுற்றி உள்ள ஹாஜிகளுக்கு சில பேர் சீக்கிரம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே சீக்கிரமாக முடிவு செஞ்சுட்டு உடனே உங்களுடைய பதிவுகளை நீங்கள் செஞ்சுக்கிடுங்க. வழக்கம் போல் ஜும்மா பள்ளி வாசலில் சாயங்காலம் 5 to 8, 8:30 மணி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த சர்வீஸ் செய்து தரப்படும். ஏன் நான் முன்கூட்டியே சொல்கிறேன்னா, அந்த ஒரு வாரம் தான் இருக்குது. நேற்றும் யாரும் வரல, முந்தா நாள் ஒரு 3-4 நாள் யாரும் வரல. அப்புறம் கடைசி நேரத்தில் எல்லாரும் மொத்தமாக சொல்லி நின்றாங்கன்னா நமக்கும் சிரமமாயிரும், நீங்களும் காத்திருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாரும் அப்ளை பண்ணிக்கிடுங்க. பேன் கார்டு இஷ்யூ, ஆதார் கார்டு அப்ளை பண்ணுற இஷ்யூ இருக்குது, இன்னும் வரல. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. சரியா? நம்ம எல்லாமே செல்லில் தான் அப்லோட் செய்ய போகிறோம். ஸோ அந்த மாதிரி சின்ன இஷ்யூக்கள்லாம் நீங்கள் இருந்ததுன்னா அதை அதுக்கு பொருட்படுத்த வேணா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் கூட இன்ஷா அல்லாஹ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பிறகு அதெல்லாம் நம்ம கைக்கு வந்த பிறகு கூட நம்ம இன்ஷா அல்லாஹ் சப்மிட் பண்ணிக்கலாம். சரியா? கொஞ்சம் சீக்கிரமாக எல்லோரும் அந்த தேவைப்படக்கூடிய இந்த வருஷம் செல்லலாம் என்று இருக்கக்கூடிய ஹாஜிகள் உடனே இன்ஷா அல்லாஹ் அப்ளை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக. இந்த ஆண்டு அப்ளை செய்த யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற ஹாஜத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை நசீபாக்கி தருவானாக, ஆமீன் என்று துவா செய்து கொண்டு என்னுடைய இந்த சின்ன அறிவிப்பை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.